வணக்கம். இது யாம் தமிழர் செயற்களம். நான் தென்னன் மெய்மன். இன்னும் 8 நாட்கள் இருக்கிறது அடுத்த 3ஆம் பிறை பார்ப்பதற்கு. அதாவது இந்த மாதம் முடிகிறதுக்கு. இந்த நம்பிக்கையில் தான் நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு அரசியலை ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய அரசியலாக பார்க்குறோம். இப்போ 3ஆம் பிறை நம்ம எப்போ பார்க்குறது அப்படின்னா, அமாவாசை என்னைக்கு வருதுன்னு எதிர்பார்க்கணும். அது வழக்கமாக பஞ்சாங்கம் சொல்கிற நாள்லேயும் வரலாம், முன்ன பின்ன வரலாம். நம்ம போன பௌர்ணமி 4ஆம் தேதி எதிர்பார்த்தோம். ஆனால் அது சிக்கலாக தான் இருந்தது. அது அடுத்த அதிலிருந்து 15 நாள் எண்ணி அமாவாசை எதிர்பார்க்குறோம். அது இன்னும் ஒரு வாரம் முன்ன பின் ஆகும். அது என்றைக்கு வந்தாலும் அமாவாசைக்கு மறுநாள் முதற்பிறை வருமே, அதை ரம்ஜான் நோன்புக்காக இஸ்லாமியர்கள் காத்திருந்து பார்த்து ஊரறிய சொல்லிடுவாங்க. அதை நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் நாங்களும் சொல்லுவோம். அதாவது மரபுவழி தமிழ் தேசிய தக்கார் அவயம் என்ற வல்லுநர் குழுவும், யாம் தமிழர் செயற்களம் என்ற வல்லுநர் குழுவும் அதை முறைப்படி அறிவிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. கடந்த 12 ஆண்டுகளாக இதை செய்து வருகிறது. அந்த வகையில் தான் பல படிப்பினை நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போது இந்த வரக்கூடிய முதல் பிறையை அவங்க பார்க்குறாங்க, நாமளும் பார்க்குறோம். 2ஆம் பிறையை அவங்க பார்க்க மாட்டாங்க, ரம்ஜான் கொண்டாடுவாங்க. நாம் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம், ஆனால் நாம் 2ஆம் பிறையை பார்க்குறோம். அடுத்தது 3ஆம் பிறையும் பார்க்குறோம். அந்த 3ஆம் பிறையை பார்த்த உடனே அன்றைக்கு மாலை 6:30 மணிக்கு மேலே அவங்கவுங்களுக்கு பிடித்த இடங்கள், அது குலதெய்வ கோயிலாக இருக்கலாம் அல்லது வீடுகளாக இருக்கலாம், விளக்கேற்றுங்க. அந்த விளக்கு விடிய விடிய எரியட்டும். விளக்கேற்றி வைக்கிறேன், விடிய விடிய எரியட்டும், நடக்கப் போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் என்ற திரைப்பாடல் போல் நாம் விளக்கேற்றி வைக்கலாம். இந்த விடிந்த பிறகு அன்று புதிய மாதம் பிறந்தது என்பதற்கான அடையாளமாக அந்த நாளை செய்தீர் செம்மொழி நாள் என்று கொண்டாட வேண்டும் என்று மரபுவழி தமிழ் தேசிய தக்காரவையும் கேட்டு வருகிறது. அறிவிப்பும் அப்படி தான் செய்யுது, சீர்தீர் செம்மொழி நாள். என்ன அது செய்து தீர்க்குது. அந்த தலைநாளை மட்டும் உரிய முறையில் நம்ம தொடங்கிட்டோம்னா எல்லா அரசியல் சிக்கலையும் அது பார்த்துக்கும். சரி, அந்த தலைநாளில் யாரெல்லாம் இது தலைநாள்னு சொல்லுவாங்க, அது சொல்கிற துணிச்சல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தேடிகிட்டு இருக்கோம், கிடைக்கல. ஆனால் போன தலைநாளை நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த மாநாடு, திருச்சி மாநாடு அடையாளப்படுத்தியது. ஆனால் அவங்க அதை சொல்லலை. ஏன் சொல்லலை தெரியலையா அப்படின்னா, அது தெரியல, அது அவங்க தான் சொல்லணும். ஆனால் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, தெரிஞ்சே அவங்க செஞ்சுருக்கலாம். ஆனால் அவங்க செய்யும்போது அந்த தலைநாளை தொடும்போது இன்றிலிருந்து 12ஆவது நாளில் பௌர்ணமி வரணும்னு அவங்க சொல்லியிருக்கலாம், சொல்லலை. அப்படி சொல்லாமல் இருந்தது தவறு தான். அதனால் இந்த செய்தி பழைய செய்தி ஆகாமல் இருக்குது இன்னும். ஆனால் 12ஆவது நாள் பௌர்ணமி 4ஆம் தேதி அன்றைக்கி அந்த நடிகர் விஜய் தஞ்சாவூருக்கு வந்தார். அன்றைக்கி நான் இது பௌர்ணமி நாள் நான் வரேன் அப்படின்னு சொல்லலை. இப்போ என்னென்னா, இந்த கிரிகோரியன் அதில் உள்ள சனி ஞாயிறு அது நம்மளை ரொம்ப மயக்கம் செய்கிறது. அதோட பஞ்சாங்கம், இந்த 2ஐயும் புறக்கணித்து ஒரு தொடர் நாட்கள் எண்ணி தான் நாங்கள் சொல்லி வரோம். அதனால் இந்த 12 நாட்களை ஒரு தொகுப்பு நாட்களாக நாம் புரிந்து கொள்ளும். இதுதான் தமிழ் தேசிய அரசியலும் கூட. அந்த வகையில் அரசியல் வேண்டாம் என்று தள்ளி இருந்த சின்னம்மாவை கிள்ளி விட்டது யார்? அவங்க போன 3ஆம் பிறையில் தஞ்சாவூர் வந்திருந்தாங்க, குலதெய்வ கோயிலுக்கு போனாங்க. எங்கே போனாங்கலாம் நமக்கு தெரியாது. மறுநாள்லேருந்து அவங்க சில காய் நகர்த்தல் செய்து ஒரு கொடி அறிவித்தாங்க. அந்த கொடியில் பெரியார் இல்லை. அப்படியானா அவங்க தமிழ் தேசிய சார்பாற்றலாக வருகிறாங்கன்னு எதிர்பார்க்கலாமா அப்படின்னா, அதை அவங்க வெளிப்பட சொல்லலை. அடுத்து கட்சியோட பேர் அறிவித்தாங்க, அதில் பெரியார் இல்லை, இருக்கட்டும். அப்புறம் கூட்டணி பற்றி ஒரு குறிப்பு சொல்லும்போது தனிமரம் தோப்பாகாது அப்படின்னாங்க. அவங்க தனிமரமாக தான் இருக்கிறாங்க, ஆனால் அது தவறு அப்படின்னு உணர்கிறாங்க. அவங்க தோப்புன்னு சொல்கிறது அவங்க கட்சியின் வெளியில் அவங்க அந்த தொடர்பில் தான் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அதோட மக்களுக்கானதாகவும் அவங்க சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் அது சொல்கிறதுக்கான முழு உரிமை அவங்களுக்கு இருக்குது. அதோட ஒரு பெண் தரையில் அடிச்சுட்டு அந்த சபதம் நிறைவேறும் வரை காத்திருக்கக்கூடிய மன உறுதி அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால் அதுக்கும் இந்த நிலம் மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா அவங்கன்னு இல்லை, யார் தரையில் அடிச்சிருந்தாலும் அது கூடாது, அடிக்கக்கூடாது. அந்த நிலம் மயங்கக்கூடாது. அதனால் அவங்க அடுத்து அதில் தண்ணி தெளிக்க வரணும் அப்படின்னா அவங்க குளிர்ந்து இருக்கணும். குளிர்ந்த எண்ணங்களை செயல்களை அவங்க கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக மக்கள் அவங்க பின்னால் நிற்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களும் வரக்கூடிய 3ஆம் பிறையை பார்த்து, ஆமாம் எனக்கு இது புரியுது, நாளைக்கு தான் தலைநாள், இதை நாங்கள் மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அது சொல்கிறதோட இந்த தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டுங்கிற சட்டத்தை ஜெயலலிதா அம்மையார் கலைச்சதை அவங்க பேசணும். அதை பற்றி எதுக்காக சட்டம் போட்டாங்க,
திமுக அரசு ஏன் போட்டது அப்படிங்கிறத சொல்லி அதில் ஜெயலலிதாவுடைய பார்வை எப்படி இருந்தது, அதில் என்ன தவறு வந்தது, யார் அவங்கள அந்த சட்டத்தை கலைக்க சொன்னது, இப்போ என்ன புதிய புரிதல் அப்படிங்கிறதுல அவங்க வெளிப்பட பேசணும். பேசாமல் அவங்க ஒரு அரசியலை பண்ணி இதில் வெற்றி பெற முடியாது. அதை நம்ம நல்லா நினைக்கணும். அப்போ அந்த தலைநாளில் அவங்க கையில் எடுத்துகிட்டு இன்னும் 12 நாளில் நாங்கள் பௌர்ணமி எதிர்பார்க்குறோம்னு சொன்னாங்கன்னா, இது 12 முறை 12 நாட்களாக ஆண்டு முழுவதும் வரும். அப்படி வரும்போது தான் இந்த நான் போன பதிவில் சொன்ன ஒரு தொகுதிக்கு ஒரு அனைத்து மகளிர் தமிழ் பல்கலைக்கழகம் என்ற கருத்தியலின்படி இந்த 144 நாட்களும் அந்த நிறுவனம் இயங்கும். இது புதிய திட்டம். இது இந்தியா முழுமைக்கும் இது பரவனா இங்கே அந்த பண்பாட்டு கூறுகள் இருக்குது. அதனால் இதெல்லாம் பொருந்தும். மற்ற நாடுகள் அதை பின்பற்றலாம். இன்னும் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் 40க்கும் மேற்பட்ட நாட்காட்டி முறைகள் இருக்குது. அவங்களாம் அதை ஆடுபுலி ஆட்டமே இங்கே ஆடிக்கிட்டே இருக்கான். இன்னும் ஒரு முக்கோணத்துக்கு கம்பு மாதிரி கட்டி அதில் மக்கள் ஆடுறாங்க. அந்த உச்சிப்புள்ளி ஒரு இடத்துல அசைவில்லாமல் இருக்கும். இந்த வலப்பக்கம் இடப்பக்கம் ஆடுறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி தான் நடந்ததுன்னு நந்தி கலம்பம் சொல்லுது. தெள்ளாரி இருந்த நந்தி அதை செய்திருக்கிறான். அப்போ இதெல்லாம் மீட்டெடுத்து தான் நம்ம கொண்டு வரோங்கிறனால இன்றைக்கு தமிழக அரசியலில் புயலை கிளப்பக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு அரசியல் என்பது தலைநாள் தான். இது திமுகவுக்குலாம் நல்லா தெரியும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சியை எடுத்துக்கிட்டு ஒரு ரவுடித்தனமான ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த தமிழ் புத்தாண்டு பற்றிய தங்களுடைய புரிதலை அவர்கள் திட்டமிட்டு மறைத்து கொள்கிறார்கள். இதற்கு பலரும் உடந்தையாக இருக்கிறாங்க. அறிஞர்கள் உட்பட உடந்தையாக இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழறிஞர்களுக்கு இது உடந்தையாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறது தலைக்குனிய வேண்டிய செயல். தலைக்குனிவு அதை 3 முறை சொன்னாலும் பொருந்தும். தலைக்குனிவு. தமிழறிஞர்களுடைய இந்த சூதும் சூழ்ச்சியும் தலைக்குனிவை ஏற்படுத்துகிறது. அதனால் இதை உடைக்கிறதுக்கு இளைய தலைமுறையினால் முடியுமான்னு எனக்கு தெரியலை. அவங்க தங்களை அழிச்சிக்கிறாங்களே தவிர இதெல்லாம் தப்புன்னு அறிவு தளத்தில் ஏறி நின்று அடித்து பேச அவங்களால முடியலை. அது காரணம் இந்த கடைசி நாளை நாம் விட்டது தான். எந்த சமற்கிருத இலக்கியமாவது 3ஆம் பிறையில் மாத முடின்னு சொல்லுதா? இல்லைன்னா அந்த சமற்கிருத இலக்கியமோ அந்த சமற்கிருத வெளிப்பட்ட அறிவோ இந்த மண்ணுக்கானது இல்லைன்னு நம்ம அடித்து சொல்லலாம். ஆனால் தமிழில் சான்றுகள் இருக்குது. இப்போ தமிழில் உள்ள சான்றுகள் தான் நமக்கு புரிய வைக்குது. தங்கம் வழங்கும் தமிழில் உன் மங்கள கீதத்தை கேட்டேன் திரைப்பாடல் எப்படி எழுத முடிஞ்சுது. அப்போ இந்த திரைத்துறை மக்களிடத்தில் நிறைய செய்திகளை கொண்டு போகுது. ஆனால் மக்களை தொடர்ந்து ஏமாற்றுகிற வேலையை செய்து அரசால் ஆசைப்படுகிறது என்று தான் தெரிகிறது. ஒருத்தர் ஹீரோவை நடிச்சிட்டாலே அவன் சீஃப் மினிஸ்டரா? என்னடா நியாயம் இது? எந்த ஒரு நியாயம் இது? எந்த சான்றுகள் இருக்குது? இந்த மாதிரி கலைஞர்கள் நாடாண்ட வரலாறு எங்கே இருக்குது? ராத்திரி முழுக்க விடிய கூத்துக்கட்டி ராஜா வந்தால் காலையில் கூலியை வாங்கிட்டு போயிடணும். அவரே அந்த ஊரில் உட்காந்து ஆலமரத்தடியில் உட்காந்து நாட்டாமல் பண்ணுவாரா? அல்லது அந்த ஊருக்காரங்க போய் கொடுப்பாங்களா? கொடுத்துருக்குறாங்களா? ஏன் இந்த மாதிரி அலைகிறீங்க? எல்லாம் தவறு. விட்டுடுங்க. உங்களுடைய புரிதல் இந்த 12 நாட்கள் கையில் எடுக்கக்கூடிய அரசியல் நீங்கள் செய்யுங்க. தலைநாளுங்கிறது எல்லா கலைஞர்களுக்கும் முடியுது. வாங்க, இந்த 12 நாள் நீங்கள் செய்யக்கூடிய அரசியலில் வளைந்த செங்கோல் நிமிரும். இன்றைக்கி செங்கோல் விளைஞ்சிருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் இதை எடுத்து சொல்கிற துணிச்சலே கலைஞர்களுக்கு தான் இருக்குது. ஆனால் அந்த கலைத்துறை சேர்ந்தவர்கள் இதை வச்சு மக்களை தொடர்ந்து முட்டாளாக வச்சுக்கணும்னு மட்டும் நினைக்கவே கூடாது. அதனால் இந்த 12 நாட்களுக்கு வாங்க. இந்த 12 நாளில் யார் கையில் எடுத்தாலும் அவங்க வெற்றி பெறுவாங்க. அவங்க அரசமைப்பாங்க. அதில் ஒன்றும் எந்த ஐயமும் கிடையாது. அதற்கான வாய்ப்பு தான் இப்போ நெருங்கி வந்துட்டுருக்கு. இதில் அரிதிலும் அரிதாக இந்த வரக்கூடிய 4ஆம் பிறை நாள், அதாவது இந்த 3ஆம் பிறை முடிஞ்ச மறுநாள் என்பது சித்திரை மாதம் தொடங்குகிறது. இந்த சித்திரை தானே வருடப்பிறப்புன்னு சொல்லி இதையே தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி அரசு விடுமுறை விட்டு அதை ஏப்ரல் 14ஆம் தேதின்னு ஒரு செத்துப்போன கிரிகோரியன் நாட்காட்டியில் விட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்குது. இந்த தலைமுறை இதற்காக வருத்தம் தெரிவிக்கணும். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகள் வேறு யாரும் செஞ்சுருக்க வேண்டாம். ஆனால் இந்த திமுக அரசு செஞ்சுருக்கணும். இந்த திமுக அரசு இது பஞ்சாங்கத்தின் பிழை அப்படிங்கிறத வல்லுநர் குழுவை கொண்டு நேர்த்தி செய்து அரசாணை கொண்டு இந்த மாதப்பிறப்பை கொண்டு வந்திருக்கணும். இதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு இன்றைக்கி நமக்கு தப்பான நாளில் நடந்துகிட்ருக்கு. அப்போ இது எல்லாமே ஒரு புள்ளியில் நேர்த்தி ஆகுதுன்னா அதை ஏன் தடுக்கிறீங்க? பெரியார் வெளிப்பட்ட சிந்தனை என்பது மன வளர்ச்சி குறைந்த ஒரு நிலையில் கொண்டு போய் விடும்னா அந்த சிந்தனையை நீங்கள் மறு சிந்தனைக்கு உட்படுத்தணும், மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும். இந்த நாட்காட்டி அறிவில் போய் நீங்கள் ஒரு ஃபியூனரல் கேலண்டர், கிரிகோரியன் கேலண்டர் அதை நம்பிக்கிட்டு சாகக்கூடாது. இது மாதிரி பஞ்சாங்கம் ரெண்டுமே தப்பு தான். இந்த ரெண்டுலேயும் பிழையிருக்கானால் ஆண்டு நாள் 360 என்கிற அந்த கணக்கில் தப்பில்லை, அந்த கணக்கு வாய்ப்பாட்டில் தப்பில்லை. இந்த 12 முறை 12 நாட்கள் என்கிற அந்த 12 × 12 அப்படிங்கிற கணக்கின்படி இந்த சனிக்கிழமை நீக்கிட்ட பிறகு வெற்றி பெறக்கூடிய முழுநிலவு, தோல்வி முழுநிலவு இதில் கணக்கு வச்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை மரபொழி தமிழ் தேசிய தக்காரம் என்ற வல்லுநர் குழுவும், யாம் தமிழ் செயற்களம் என்ற வல்லுநர் குழுவும்
தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறது, தொடர்ந்து பேசும். இந்த அரசியலிலும் பேசும். அந்த வகையிலே சின்னம்மாவனுடைய அந்த தென்னந்தோப்பு என்பது அது தென்னன் தோப்பாக கூட இருக்கலாம். அந்த தென்னன் வேறு யாரும் இல்லை, ஆவுடையார் கோயில் கடவுள் தென்னன் பெருந்துரையான் அல்லது முத்தொள்ளாயிரத்து நாயகன் தென்னன் தென்பாண்டியன். ஆக நம்முடைய மரபு மிக தொன்மையான மரபு. ஆக இந்த தென்னன் தோப்பு தென்னந்தோப்பா இருக்கலாம், அப்படி ஆகலாம் அப்படிங்கிற என்னுடைய பார்வையை நான் சொல்கிறேன். ஆனால் நல்லது நடக்கட்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த கூட்டணி தான், அந்த கூட்டணி பற்றி பொருட்படுத்த வேண்டாம், நான் பலமுறை சொல்லிட்டு வரேன். இந்த கூட்டணியில் 2 துருவங்கள், 2 தேசிய கட்சிகள் இங்கே வாக்கியா வெட்டுது. அதில் இது ஒரு பக்கம் போகும், அது ஒரு பக்கம் போகும். நம்ம கூட்டணியிலே புறக்கணிக்கிற அரசியல் தேர்தல் இது. அதனால் இந்த 2 துருவங்களையும் எந்தெந்த பக்கம் இருக்குங்கிற பார்த்து 2யுமே புறக்கணிச்சிருங்க. அப்போ 3ஆவதாக இருக்கக்கூடிய கூட்டணி அமைக்கணுமா அப்படின்னா அதை யாரும் தடுத்தாலும் நிறுத்த போகிறது கிடையாது. ஆனால் வேண்டாம் என்பது என்னுடைய பார்வை. கூட்டணி வேண்டாம். ஆனால் மீதி இருக்கிற மற்ற கட்சிகள்லாம் இந்த நாளை கையில் எடுத்தாலே இந்த பாட்டை கூட்டணி வெல்லும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே குறிப்பிட்ட தொகுதிக்கு நல்ல வேட்பாளர் நிறுத்துங்கள். அதை இனத்தின் ஓட்டை கொண்டு வலிமையாக கட்டமைத்தால் இந்த 2 கூட்டணி பொட்டலங்களையும் நம்ம புறக்கணித்து ஒரு புதிய அரசுக்கு திட்டமிடலாம் என்பது என்னுடைய பார்வை. பாருங்கள், 3ஆம் பிறை வரைக்கும் பார்த்துட்டு அடுத்த வளர்பிறை 4ஆம் நாளை நாம் எப்படி கையில் எடுப்பது என்பது பற்றி சிந்திப்போம். நன்றி.